உங்கள்ட்ட யாராவது முதலைகள்லாம் லிவிங் ஃபாசில்ஸ்ன்னு சொன்னா, அவங்கள்ட்ட இத சொல்லுங்க. முதலைகள்லாம் லிவிங் ஃபாசில்ஸ்ங்கிறது கிடையாது. முதலைகள்லாம் ப்ரீ ஹிஸ்டாரிக் கிரியேச்சர்ஸ். ஏன் இந்த முதலைகள்லாம் லிவிங் ஃபாசில்ஸ் இல்லன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, லிவிங் ஃபாசில்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். லிவிங் ஃபாசில்ஸ்னா என்னன்னா, பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிய உயிரினங்கள் எந்த ஒரு பரிணாம வளர்ச்சியும் அடையாம, இப்போ இருக்கிற காலகட்டத்திலயும் அதே ஸ்டேஜ்லயே இருக்கிறது தான் லிவிங் ஃபாசில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் ஷூ கிராப். ஏன் இதுங்கள பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, இப்போ கண்டுபிடிக்கிற எல்லா ஃபாசில்ஸ்லயும் இருக்கிற ஹார்ஸ் ஷூ கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஹார்ஸ் ஷூ கிராப்ஸோட ஒத்து போகுறதுனால. அப்படின்னா, அந்த காலத்துல வாழ்ந்த ஹார்ஸ் ஷூ கிராப்ஸ் எதுவுமே எவால்வ் ஆகல. எவால்வ் ஆகாத எந்த ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் கிரியேச்சர்ஸும் லிவிங் ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, குரோக்கடைல்ஸ ஏன் லிவிங் ஃபாசில்ஸ்ன்னு சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, குரோக்கடைல்ஸ்னா 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரிஜினேட் ஆன உயிரினங்கள். அதாவது டைனோசர் காலகட்டத்தில. இந்த குரோக்கடைல்ஸ்லாம் பல எவால்யூஷன கடந்து வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பிவோரஸ் கிரியேச்சரா, ஃபாஸ்ட் ரன்னர்ஸா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இப்போ காணப்படுற முதலைகள்லாம் 80லேருந்து 90 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எவால்வ் ஆனதுங்க. இந்த காரணத்தினால தான் முதலைகள லிவிங் ஃபாசில்ஸ்ன்னு சொல்றது இல்ல.